மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 150 நாட்களுக்கு மேலாக மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பாக இலவச உணவு வழங்கப்பட்டு வருகிறது. உணவு வாங்குவதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம் ஒருபுறம் கூடிய நிலையில் கொல்கத்தா மருத்துவ மாணவி கொலை சம்பவமும் மறுபுறம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கத்தில் மருத்துவமனை வளாகத்திற்குள் தொண்டு நிறுவனம் உணவு வழங்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்தது. இதனையடுத்து மருத்துவமனைக்கு வெளியில் நின்றபடி தொண்டு நிறுவனத்தினர் நோயாளிகளுக்கு உணவு வழங்கிவிட்டு செல்கின்றனர். உணவு வைக்கப்பட்டிருக்கும் சரக்கு ஆட்டோ பின்னால் ஓடியபடியே அடித்து பிடித்து வயதானவர்கள் உணவுகளை வாங்கும் போது தலையிலும் முகத்திலும் சோற்று பருக்கைகள் சிந்தி சிதறுகிறது. உணவுக்காக ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் ஒரு பக்கம் திணற, மறுபக்கம் மருத்துவமனைக்குள் வரும் ஆம்புலன்ஸும் உடனே உள்ளே செல்ல முடியாமல் தடுமாறும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையில் வளாகத்திற்குள் தாங்கள் உணவு வழங்குவதை தடுப்பதே நடிகர் சூரிதான் என்றும் மருத்துவமனையில் அமைந்துள்ள சூரியின் அம்மன் உணவகத்தின் வியாபாரம் தங்களால் பாதிக்கப்படுகிறது என்பதால் தான் தடுப்பதாக சிலர் குற்றம் சாட்டினர். பேஷண்ட் உள்ளவர்களுக்கு பாவம் வாங்கி கொடுக்குறோம், அதை கொடுக்கக்கூடாது, ரோட்டில் வந்து கொடுங்கன்னா பேஷண்ட்டை போட்டுட்டு நாங்கள் ரோட்டுக்கு வர முடியாது, உள்ளே வச்சு கொடுத்தா தானே அவங்க நல்லபடியாக கொடுக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அதை நல்லபடியாக அவங்க கொடுக்குறதுக்கு நாங்கள் தடுக்கிறாங்க. அம்மன் ஹோட்டல் தடுக்கிறாங்க, கொடுக்கக்கூடாது, எங்கள் வியாபாரம் பாதிக்குது அப்படின்றாங்க. இல்லை பொது சேவையாக செய்கிறாங்க, தடுக்கிறதுக்கு அவங்க தடுக்கிறாங்க. எங்கிட்ட கொடுத்தாங்க வியாபாரம் போகுது. 200 பேர் 1000 பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு தர்றாங்க. பாவம், அதனால மக்களுக்கு ஏகப்பட்ட செலவு நொந்து போய் வாங்கியிருக்காங்க. 70 ரூபா கொடுத்து சாப்பாடு எப்படி வாங்க முடியும்? ஆனால் இந்த குற்றச்சாட்டை சூரியின் வழக்கறிஞரும் அம்மன் உணவக ஊழியர்களும் மறுத்துள்ளனர். சேவை நோக்கில்தான் அம்மன் ஹோட்டலில் குறைந்த விலையில் தரமான உணவு வழங்கப்படுகிறதே தவிர வியாபார நோக்கில் அல்ல என்றும் சூரியின் பெயரை களங்கப்படுத்த வேண்டுமென்றே விஷம தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறினர். டாக்டர் சூரிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கண்டினியூஸாகவே வந்து அவருடைய நேமை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி, ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு இஷ்யூ வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க யாருமே ப்ராப்பரான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு ஃபால்ஸ் எலிகேஷனை எங்கள் மேலே சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து வியாபாரம் பார்க்கணுன்ற நோக்கில் நாங்கள் உள்ளே வரல, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நோக்கோடு தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு உள்ளே வரும்போது அதை தடுக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. நோயாளிகளுக்கு யார் அன்னதானம் வழங்குவதாக இருந்தாலும் முறையாக மருத்துவமனையில் அனுமதி வாங்கி வயதானவர்களை சிரமத்திற்கு ஆளாக்காமல் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் வழங்க வேண்டும் என்பதே பலரது அறிவுரை. அதே நேரத்தில் அம்மன் ஹோட்டல் ஊழியர்கள் உண்மையிலேயே உணவு வழங்குவதை தடுக்க நினைக்கிறார்களா அல்லது பொய்யான தகவல் பரப்பப்படுகிறதா என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.